ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறது ஒரு மல்டி பர்பஸ் ராய்த்தா அல்லது ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்க ஏதாவது ஸ்டார்டர் செய்றீங்களா, நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ எதுவா இருந்தாலும் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்தி மாதிரி ஐட்டத்துக்கு நீங்க சைட் டிஷ்ஷா கூட வச்சு சாப்பிடலாம், அதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு ராய்த்தா அல்லது டிப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கல்லுப்பு இதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதுல கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமா கொத்தமல்லி தலை, கொஞ்சமா புதினா தலை எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம லைட்டா கிரஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சியில போட்டு. இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. தண்ணி எல்லாம் விட வேணாம், இப்படியே கிரஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். நம்ம கிரஷ் பண்ணதை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. நான் வந்துட்டு கொஞ்சமா வெள்ளரிக்காவை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி கேரட்டும் துருவி வச்சிருக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி தலை நறுக்கி வச்சிருக்கிறேன். இப்ப இந்த கேரட், கொத்தமல்லி தலை இதெல்லாம் சேர்த்திடலாம். அதுல உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க இதுல வெங்காயம் சேர்த்திக்கலாம். இல்ல கொஞ்சம் புரோட்டீன் இதுல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்திக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான் நீங்க இதுல ஆட் பண்ற வெஜிடபிள்ஸ். இப்ப இது கூட தயிர் நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இதை கலந்துடலாம். உப்பு ஆல்ரெடி கொஞ்சமா சேர்த்தணும், அது பத்தலைன்னா நீங்க கொஞ்சம் சேர்த்திக்கலாம் உப்பு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்தி கலந்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு கொஞ்சமா மிளகாய் தூள் இல்லைன்னா சில்லி பிளேக்ஸ் சேர்த்திக்கலாம். நீங்க இந்த மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம்னா நீங்க அரைக்கும் போதே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கூட நீங்க அரைச்சு சேர்த்திக்கலாம். நம்ம முதல்ல சேர்த்தின உப்பு வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் மட்டும் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு 1/4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்திக்கலாம். எள்ளு வெடிக்குது. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதான், அடுப்பு அணைச்சிடலாம். இப்ப இந்த எள்ளு கருவேப்பிலைய இந்த டிப் மேல கொட்டிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஒரு ஹெல்தியான டிப் அல்லது ஒரு சைட் டிஷ்னு சொல்லலாம். இது வந்து சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். இல்ல நீங்க ஏதாவது நான் வெஜிடேரியன் ஸ்டார்டர் செய்றீங்களா, அது கூட தொட்டு சாப்பிடுறதுக்கு கூட நல்லா இருக்கும். மைனேஸுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி செஞ்சு தொட்டு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.